வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, கீரை தண்டு போட்டு ஒரு குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுட்டுருக்கேன்னா, அந்த முளைக்கீரை தண்டு நல்லா இருந்தது. அதெல்லாம் தனியாக கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நான் அப்பளம் உளுந்து அப்பளம் நான் ஒரு 4 பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மணத்தக்காளி வத்தல், அப்புறம் தேங்காய். இது 3 ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனா வெறும்னா இந்த இந்த ஸ்டெப்பு வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மணத்தக்காளி வத்தல் அப்பளம் தேங்காய் போடாமல் நம்ம பண்ணிக்கலாம். தேங்காய் போடாமல் நம்ம பண்ணிக்கலாம் அந்த குழம்பு. இப்போ இதெல்லாம் மெயின். இதில் என்ன வச்சுருக்கேன்னா, தாளிதம் பண்ணுறதுக்கு கடுகு, மிளகா வத்தல், பெருங்காயக்கட்டி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மேலே ஒரு 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் மேலே புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நேராக என்ன பண்ணிடலான்னா, இந்த அப்பளம் இந்த மணத்தக்காளி வத்தலும் நல்லா பொரித்து எடுத்துட்டுடலாம். இந்த மணத்தக்காளி வத்தலும் அப்பளமும் இருக்குது. முதல்ல இந்த மணத்தக்காளி வத்தலை பொரித்து எடுத்துட்டுறேன். இது உப்பு போடாத வத்தல் இது. அதனால் நான் உப்பு ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் போடுற மாதிரி போட்டுக்க போகிறேன். இப்போ நீங்கள் மணத்தக்காளி வத்தல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அதை உப்பு போட்டிருந்ததுன்னா அது அப்படி குழம்புக்கு நம்ம உப்பு பார்த்து போட்டுக்கணும். இது உப்பு போடாத மணத்தக்காளி வத்தல் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். பெருங்காயம் போட்டுக்கிறேன். மிளகா வத்தல் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே போடலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம் போட்டுக்கிறேன். எல்லாம் பொன்னிறமாக ஆகட்டும். பொன்னிறமாக எடுத்து இப்போ இந்த கீரை தண்டை போட்டுடலாம். இதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டானாலும் நிறுத்திக்கலாம். அது தேங்காய் போடணுங்கிறது கிடையாது, அது ஆப்ஷனல் தான். அது தண்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினா குழம்பு ஈஸியாக சீக்கிரமாகிடும். நல்லா வதங்கிட்டு இருக்கு கீரை தண்டு. இப்போ நான் மணத்தக்காளி வத்தல் வறுத்தேன் இல்லையா, அப்பளமும் வறுத்தேன் இல்லையா, இல்லை இந்த மணத்தக்காளி வத்தலை மட்டும் இதை போட்டுன்றேன். வறுத்ததை அப்பளம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது கடைசியாக குழம்பு கொதி வரும்போது அது போட்டுண்டா போகிறோம், முன்னாடியே போட வேண்டியதில்லை. மணத்தக்காளி இருக்க தேங்காவையும் போட்டுன்றேன். போட்டுண்டு ஒரு வதக்கிக்கலாம். சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேனோட அதையும் போட்டுடலாம். ரொம்ப நேரம் வதக்கினோன்னா கருப்பாயிடும். அதனால் ஒரு பெரட்டு பரட்டிக்கலாம் போதும். இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம், சரியாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சுருக்கு. இந்த கீரை தண்டு குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு சவுச்சவு மோர் கூட்டு பண்ணிட்டுருக்கேன். குழம்பு திக்காக ஆரம்பிச்சுட்டுருக்கு. நல்லா கொதி இப்போ இந்த அப்பளத்தையும் போட்டுடலாம். ஒரு சில கொதிக்கட்டும். கீரை தண்டும் நல்லா வெந்தெடுத்து ஒரு கொதி நான் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்தெடுத்து குழம்பு ரெடி ஆகிடுது. இதுக்கு மேலே ரொம்ப சுண்ட விட்டோன்னா அப்பளம்லாம் போட்டதுனால இன்னும் ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ ஊதிக்கிற பார்த்து நல்லா இருக்குது குழம்பு. எடுத்து வச்சிடலாம். கீரை தண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுது.
சுட சுட கீரை தண்டு குழம்பு ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இந்த கீரை தண்டு குழம்புக்கு நல்ல காம்பினேஷன் இது. சவுச்சவ் மோர் கூட்டு பண்ணியிருக்கேன். சவுச்சவ் பீன்ஸு கத்திரிக்காயெலாம் போட்டு தயிர் ஊற்றி நல்லா சூப்பராக கட்டி தயிர் ஊற்றி சூப்பராக மோர் கூட்டு ரெடி ஆகிடுது. நல்லாயிருக்கும். குழம்பு காரக்குழம்புங்கன்றனால தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மோர் கூட்டு பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.